ஸோ ஹாய் ஐஸ் வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் கேம் தான் கேஸ் பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது பண்ண வேண்டியதான், ஏதாவது வந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரி நம்ம போய்ட்டு இங்கே ஒரு பாஸ் இருப்பான், அவனை போட்டு தரணும். ஓகே இவன்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே கேட்டாச்சு. ஓகே இவன்கிட்ட குஸ்து வாங்கியாச்சு. விட்றா என்ன, ஐயோ இது வேறு கொஞ்சம் கோலாக இருக்குது. நார்மல் விட்றா. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த சைடில் தான் இருப்பான். எங்கடா அவன் ஆளை காணும்? ஏய் எவனோ அடிச்சிட்டான் போல் நம்ம வரத்துக்கு முன்னாடியே. ஏய் ஆளை காணும், என்ன ஆச்சு, எங்கே போனான் தெரில. சரி வாங்க நம்ம வந்து ஸ்பின் பண்ணுற இடத்துக்கே போயிடுவோம். சரி ஓகே ஃபஸ்ட்டு ஜங்கிளுக்கு போகணும். ஜங்கிள் போயிட்டு பார்ப்போம். ஓகே ஜங்கிளுக்கு வந்தாச்சு கைஸ். என் பிரதர் போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ வந்திருக்கு சப்ஸ்கிரைபுன்ற அவ்வளோ வியூஸ் வந்திருக்கு. அவன் என்ன கலாய்கிறான், நீ போட்ட வீடியோவுக்கு ஒரு வியூஸ் கூட போகல, நான் போட்ட வீடியோக்காச்சும் நல்லா போகுதுன்னு கலாய்கிறான். ப்ளீஸ் எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், எனக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஓகே நான் வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஏதாவது நல்ல ஃப்ரூட்டாக கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு தரேன். நல்ல ஃப்ரூட் கிடைக்க சான்சஸ் இருக்கா, நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். ஓகே எல்லாருக்கும் நல்ல ஃப்ரூட் வேணும். ஓகே நம்ம வந்து ஸ்பின் பண்ணிவிடுவோம். 1000 ரூபாய் அதிகமாக இருக்குது இப்போ காசு. என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தா ராக்கெட் காமன். சரி அது கூட யாருக்கு யூஸ் ஆகும், எல்லாம் சும்மா பயங்கரமாக இருப்பீங்க என்னோட. யாரெல்லாம் இந்த கேம் விளாட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுறீங்க கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யார்கிட்ட எடுத்து போய் குத்துருவோம். அவனுங்களே வச்சுக்கிட்டோம். அதாவது டம்மியாக இருக்கிறவனுங்கிட்ட குத்தா பரவாயில்ல, அவனுங்க இப்போ தான் தாடடி. ஏய் மேக்மா வச்சுருக்கியாடா, தான் ஃப்ரூட் வச்சுக்கோ. ட்ராப் ஃப்ரூட் எடுத்துக்கூடே, எடுத்துக்கூடா தம்பி ஃப்ரூட்டு. கைஸ் நம்மக்கிட்ட ஃப்ரூட்டில் இருக்குது, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஏ தம்பி உனக்கு இல்லாடா ஃப்ரூட்டு. கைஸ் நம்ம அவன்கிட்ட கொடுத்து இவன்கிட்ட கொடுத்துடலாம். டாய் நான் எதாவது பண்ணேன் அவங்கள, நான் விடவே மாட்டேன். இப்போ கைஸ் அவனுங்களை இப்போ நம்ம அடிக்கத்தா இல்லை அடிக்க வேணாமான்னு, நான் இப்போ அடித்தா அவனை கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா இந்த அடித்தா காண்டாகுமா, ஆவாதா கைஸ்? அடப்பாவி ஃப்ரூட்டும் போயிடுச்சு. யாரா அவன், நீ தான் ஆச்சாண்ணா? வாங்கிக்கூட ஃபார் கில்லிங், சாரி ஃபார் கில்லிங்கா. சரி ஓகே விட்ருவான். நான் விட்ட சாரியும் கேட்டான். இவன் என்ன கேட்குறான்? ஓஹோ ஃப்ரூட் கேட்குறாங்க ஈஸிதான். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரூட் இருக்குது, கோஸ்ட் இருக்குது, அப்புறம் டார்க் இருக்குது, ஸ்ப்ரிங்க் இருக்குது. ஸ்ப்ரிங்கில் ஸ்பைக் இருக்குது, ஸ்பைக் இருக்குது கைஸ். ஓகே நான் உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள், நான் தரேன். திரும்பி அவன்டா அடிக்கிற கைஸ். ஏதோ ஈவெண்ட் வந்துருக்கு. சரி நம்ம போவோம், ஈவெண்ட்டுக்கு போவோம் கைஸ் இப்போ நம்ம. ஏன்னா அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் போனால் சம்மர் டோக்கன் கிடைக்கும். அதேமாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நம்மக்கிட்ட பயங்கரமாக இருக்குது, சண்டை போடக்கூட பக்காவாக இருக்குது நம்மக்கிட்ட. அதனால போயிடுவோமாங்க கைஸ். வேகமாக கீழே போயினே இருக்கோம். நம்ம இப்போ எங்கே போயின்னுக்கிறோன்னா கரெக்டாக தான் வந்துக்கிறோம், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்துருக்கோம். ஓகே வந்துட்டோம். ஓ மை காட் செம்மைட்டாக போயிட்டு வந்திருக்கோம் நம்ம. சிவண்டோ சும்மா ஏதாவது ஃப்ரூட் இருக்கான்னு கேட்டு போகுமா? நல்ல ஃப்ரூட் இருந்தாலும் வாங்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு காசு இல்லை என்கிட்ட. ஓகே என்னென்ன ஃப்ரூட்லாம் இருக்குது, என்னென்ன ஃப்ரூட்? ஓகே இது ஒன்று இருக்குது. அப்புறம் ஸ்மோக்லாம் இல்லை, ஃப்ளேம் இல்லை, ஐஸ் இல்லை. ஓ சாண்டு இருக்குது. ஓ மை காட் சாண்டு, பட் சாண்டு எடுக்க முடியாது நம்மள. ஓ மை காட் லைட் இருக்குது கைஸ், இன்னத்துக்கு லைட் இருக்குது. யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிங்களா இப்போது. ஓ மை காட் மேக்மா இருக்குது. ஓ மை காட் புத்தா ஃப்ரூட் இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப ஃபேவரட் கைஸ் புத்தா ஃப்ரூட்டு. அதுக்கு வந்து இது இருக்குது, ஸ்வாடு வேறு இருக்குது அதுக்கு புத்தா ஃப்ரூட்டுக்கு. ஷட் மை ஃபேவரட் கைஸ் அது.
ஓ மை காட், எனக்கு வந்து புத்தா ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ண, வாங்க முடியாது. காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம போய் என்ன தான் அடியாச்சு முடித்தாலும் அதுக்குள்ளே அதுவே போயிடும். ஓகே, இட்ஸ் ஓகே கைஸ், பரவாயில்ல. சரி, உள்ள போயிட்டு குஸ்ட் எடுக்கணும். என்ன தெரில, இன்னைக்கு கொஞ்சம் லேக் அடிக்குது. கலெக்டர் ஆல்ரெடி கலெக்டரா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை பிடிப்போம். ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா அன்ட்ராக்ட் வச்சுருவோம். யாருமே அங்கே வரல, வந்தால் தான் நம்ம மீன் விட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபிஷ்ஷிங் ராட் எடுத்துக்கிட்டு போய் மீனை பிடிப்போம். எங்கேயாவது மீன் பிடிக்க செம்ம ஸ்பாட் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்தமாரி இல்லையே. ஒரு வேளை அது ஈவெண்ட் அப்போ தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வேணாம், நம்ம வந்து என்ன பண்ணுவோன்றது யோசித்து பண்ணுவோம். சரி வாங்க, மீனே பிடிச்சிருவோம். ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஓகே, மீனை புடுறா, நல்ல மீனை புடுறாடி. நல்லா பெரிய மீனாக பிடிச்சா பரவாயில்ல, சின்ன மீனாக பிடிச்சிடுவான். புடி 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 புடி. என்ன மீன்? வேஸ்ட்டு கேஸ். இதை ரிலீஸ் பண்ணுறோம் இந்த மீனை. பண்ணிடலாம் நினச்சேன், பேக் பேக்குள்ளே போயிட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். எங்கே அது எது கைஸ்? இதுதான் நினைக்கிறேன். கீப் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் பண்ணியாச்சு. இல்லை பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறதுனே தெரியலையே. இப்போ நம்ம என்ன கேஸ் பண்ணுறது? ஒரு ஈவெண்ட்டும் இப்போ வரல, இருக்கிறது ஒரே ஒரு ஈவெண்ட் தான். சரி ஓகே கேஸ், உங்களுக்கு வேறு எதாவது கேம் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே. இது மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சும்மா ஃபைட் பண்ணி போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். கண்டிப்பாக போர் அடிச்சிடும், எனக்கே போர் அடிக்கும். நல்ல இப்போ என்ன பண்ணலாம்? திரும்பி ஜங்கிளுக்கே போய் பார்ப்போமே. ஓமையா, நான் பறக்கிறேன். என்ன கேஸ் இது? ஓகே, திரும்பி ஜங்கிளுக்கே வந்தாச்சு. பா, செம்மையாக லேக் அடிக்குது, என்னாச்சுன்னு தெரில. வேலை கேம்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணுமோ என்னட்ட. நம்ம வந்து பேசாமல் கொரில்லா குஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொரில்லா வச்சா எவ்வளோ காசு? 10,000 ரூபா தான் தருவேன்னு நினைக்கிறேன். கொரில்லா கிங். எஸ், 2000 ரூபாவா? ஏன் ரொம்ப கம்மி 2000 ரூபான்றது? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அடிப்போம். தான் வாங்கிக்கோ கைஸ். 2 அடி தான் கைஸ் இவங்களுக்குலாம். நம்ம 2 அடி போதும். சரி, நம்ம வந்து இப்போது இன்னொரு இடம், அது பேர் தெரில எனக்கு. சரி, நம்ம போகணும். அது பேர் தான் தெரில கைஸ், ஆனால் இந்த பக்கம் தான் இருக்கும் அது. கைஸ், லைட் ஃப்ரூட் வாங்கிக்கோங்க, செம்ம பெஸ்ட்டு. அது ஒரு புத்தா ஃப்ரூட்டு சூப்பர் டூப்பர் கைஸ். அதெல்லாம் செம்மையாக இருக்கும் புத்தா ஃப்ரூட்டு. நான் அதுதான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் காசு இல்லாத காரணத்தால் என்னால் வாங்க முடியல. உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்பின் பண்ணி கச்சிருந்தா கூட வச்சுக்கோங்க. ஆனால் எனக்குலாம் புத்தா ஃப்ரூட் தான் கைஸ் ஆசை. இப்போ லைட்டோட அடுத்தது எனக்கு புத்தா ஃப்ரூட் தான் வேணும்னு நினைக்கிறேன். அது கடை தான் மாட்டேங்குது எனக்கு, லக்கு இல்லை அதான். சரி ஓகே, பைரட் வில்லேஜ். ஓகே, நம்ம வந்து இங்கே அந்த சைடில் இது பாருங்கள். அதுவும் அங்கே ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதா? குதிரை வேணாண்டா, தண்ணியில் இறங்கிட வேணாம் அவ்வளோதான். ஏவி சூப்பராக ஏறணுன்னா அதுதான் திறமை கைஸ். ஓகே, அங்கே பார்த்தீங்களா ஏதோ புகை மண்டலமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, மேக்மா வில்லேஜ். இன்னும் இதுதான் இங்கே சொன்னேன், இது பேர் வரலையே. மெரைன் ஃபேக்ட்ரிஸ் தான் எஸ். அவனை ஆளகம். வாங்கடா, எங்கே போனாலும் அவனும் வர மாட்டானுங்க. அதேமாரி இது இந்த கண்ணு பவர் என்னன்னு தெரில. இந்த கண்ணு பவர் என்ன தெரிஞ்சான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறேங்க. என்னோட பையன், இந்த பையனோட வேலையாக தான் இருக்கும். அடித்து முடிச்சிருப்பான் அவங்க. அது எங்கே போனாவான்? நம்ம போய்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், ஏன்னா இதனால காசு ஏறும் நம்மளுக்கு. ஓகே, ஒரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணிப்போம்.
கைஸ் அதேமாதிரி நான் ஸ்டம்பிள் கைஸ் போடலான்னு தான் இருந்தேன் கேமு வீடியோ. நான் அதை வந்து ஆல்ரெடி பாதி விளாண்டு வச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லனா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேன். கொஞ்சம் எப்பிக்லாம் வச்சுருப்பேன் நான் அதில். யாராவது என் கூட அதில் ப்ளே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மாஸ் கேமிங் அட்டுன்னு போடுங்க, நான் தான் வருவேன் ஃபஸ்ட்லேயே. ஓகே, மாஸ் கேமிங் அட்டு எதுவுமே கேப்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்மால் தான். ஓகே, எதுக்குமே ஸ்பேஸ் விடணும், மாஸுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போது இன்னும் இந்த ஒரு சீக்ரெட் இருக்கும், பட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சீக்ரெட்டு. அம்மா நல்ல வேலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கண்டென்ட் போரிங்காக போகுது. உங்களுக்கும் போர் வச்சிருவேன் கைஸ், ஸ்கிப் மட்டும் பண்ணுறாதீங்க ப்ளீஸ். ஓகே நமக்கு வந்து கைஸ் நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோன்றத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் கைஸ், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னு 199 ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் 200 ரீச் பண்ணுறோம். அதேமாரி இப்போ கொஞ்சம் எல்லாமே வியூஸ் அந்தளவுக்கு போகல. ஆனால் என் தம்பி போட்ட இதுக்கு மட்டும் நல்லா வியூஸ் போயிருக்கு, 1.1K. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதேமாதிரி எல்லா வீடியோவுக்குமே சப்போர்ட் கொடுங்க கைஸ், ரொம்ப நன்றி. உங்களால் தான் அந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு, ரொம்ப நன்றி கைஸ். ஓகே, நம்ம மேலே போயிட்டு அவன் இருக்கானா? இருக்கா ஃபைட் பண்ணுவோம். இவன்ட்டு தான் 15,000 ரூபாய் தருவானுங்க, ஒர்த்து. ஓகே, போய் போட்டு தள்ளிடலாம். போடா இருக்கிற எல்லா பாஸையுமே மொத்தமாக சேர்த்து வச்சு போட்டால் கூட வந்துடும் போலையே அந்த காசு. ஓகே, பவர் வாங்கிக்கோ, ஒரே பவர் தான் செத்துறான். ஓகே, நம்மளுக்கு வந்து எதாவது கிடச்சிருக்கானா அப்படி பார்ப்போம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகியிருக்குன்னு. இது ரெண்டுத்துக்கும் இப்படியே விட்டேன், இதுக்கு மட்டும் 1000 தொட்டுட்டு அதுக்கடுத்தது ஒன்றா ஏற்றிடலான்னுக்கிறேன். அவளுக்கு தேவையானதும் வந்துச்சு செஸ்ட்டு. எவனோ ஒருத்தன் இங்கே ஏறினானே, நான் எவனையோ ஒருத்தனை பார்த்தேன்னு சரி தெரில. ஓகே, அவன் உடனே போட்டு தெளியாச்சு. இப்போ நம்ம இடத்துக்கு போயிடுவோம். ஓகே, எங்கே இருக்குது? அங்கே போகணுமா? செம்ம தூரம் போக வேண்டியதான். தோதா இருக்கா? பக்கம்தான். ஓகே, கிட்ட போயிட்டோம். தனியாக இருக்கா? ஓகே, ஸ்கைலேண்ட் தான். ஸ்கைலேண்ட்லேருந்தே அது பக்கம்தான் கைஸ் அது. மை கேட், எனக்கே இது இப்போ தான் தெரியும். சரி ஓகே, இது வந்து ரொம்ப இதுவும் போகிறோம், மேலே போகுது, கீழே போகணும். ஓகே, சீரம் போட ஏன் கழட்டி விடாமல் இருந்தால் செய்யுது, கழட்டி விட்றோம் எங்கேயாவது தண்ணியில் வீந்துக்கோன்ற மாதிரி. ஓகே, திரும்பி இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு பாஸ் இருப்பான், அவனை வைக்க போட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். சரி ஓகே, இது பண்ணியாச்சு. நான் உங்களை அடிக்க வரலடா, விட்டுருங்கடா தயவுசெய்து. கீழே போயாச்சு. மேலே போ, மாயமில்லை தந்திரமில்லை. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஸ்கைலேண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, இவனை போய் போட்டு தந்தா எவ்வளோ? 15,000 ரூபாய் கைஸ். இவனும் 15,000 ரூபாய்க்கு ஒர்த்து. போட்டு தள்ளிடலாம், ஒர்த்துன்ட்டேன். ஐயோ, ஜிக்னா பவர் யூஸ் பண்ணிட்டேனா? நான் இந்த லைட்டு பவர் யூஸ் பண்ணலான்னு நினச்சேங்க கைஸ். சரி, ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது போட்டால் கடுப்பாகுது இது, ஏன்னா இந்த பவர் எதுக்குன்னு தெரில. தெரிஞ்சு பண்ணால் நல்லாயிருக்கும், தெரியாமல் பண்ணாது வேஸ்ட் கைஸ். எப்படி போட்டா இப்போ என்ன? எப்புட்றா கைஸ்? அதேமாதிரி இதில் நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்வைட் பண்ணல, நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவும் எதுக்குன்னு எனக்கு தெரியல, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல. சரி ஓகே, இது எதுக்கு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. ஓகே, மாற்றிப்போமே. இந்த இடத்துல ஏதாவது ஃப்ரூட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு ஃப்ரூட்டும் இருக்க மாட்டேங்குது கைஸ். நான் கைஸ் இது நம்மளுக்கான நிலமை பார்த்தீங்களா? ஒரே அடியில் எவ்வளோ குறைச்சிட்டான். நம்ம அதே இடத்துல இருந்தால் முச்சே விட்ருப்பான். ஏதோ கையிலேருந்து எடுத்து விட்றான். ஓகே, அது அவன்கிட்ட கச்சா நல்லாயிருக்கும், எனக்கு அவன்கிட்ட கிடைக்குமான்னு தெரியலையே. வாங்கிக்கோ. ஐயோ, கிட்ட வரானே. தம்பி விட்டுட்றான் என்ன, ப்ளீஸ்ரா கைஸ். கிட்ட வரான். நம்ம பாருங்களேன், ஏதோ விட்றான் புல்லெட் மாரி.
இதான் வாங்கிக்கோ. ஐயோ தப்பிச்சிட்றா, டே தப்பிச்சிட்றா. இவன்கிட்ட அடிலாம் வாங்க முடியாது கைஸ் நம்மளால். ஐயோ திரும்பி அவன்கிட்டே போயிட்டேன். வேணாம் தப்பிச்சிரு வேணாம் தப்பிச்சிரு. பயங்கரமாக விட்றான், ஆனால் அவனுக்கு விடதா தெரில. அது கைஸ் கிட்ட வரான். தள்ளி போடா. ஓகே இவன் அடித்து முடிக்காமல் நான் விட மாட்டேன் இன்றைக்கி. ரிஃப்ளெக்ஷன் கிக்கு போடுறதுக்குள்ளே என்னை தம்சம் பண்ணிட்டான். வாங்கிக்கோ. இதுதான் நம்மளோட ஜிகின் அட்டாக்கே. நம்ம கதையை முடிச்சிருப்பான். ரிஃப்ளெக்ஷன் கிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம். எங்கே போயிட்டான்? ஓகே அவனை பயங்கரமாக அடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கிக்கோ. இதுதான் நல்ல நேரம் அவனை முடிக்கிறதுக்கு நினச்சா அவன் நம்மளை முடிச்சு விட்டான் இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே திரும்பி அடிப்போம். இந்த பவரை போட்டுக்கிட்டோம். வாங்கிக்கோ. சூப்பராக அடிச்சிட்டோம். நல்ல வேலை அவனை அடிச்சிட்டோம். 15,000 ரூபாய் கிடச்சிச்சு. பட் அந்த மித்தா ஃப்ரூட் தான் எடுக்க முடியல என்னால். ஓமைக்கியா யாராவது எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. சரி ஓகே இங்கே நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மட்டும் ஏற்றிடலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.